ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலியமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக என்று சொல்லி நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் முதல் 5 வசனங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதே ஸ்தோத்திரம் 4வது வசனத்தில் ஸ்தோத்திரம் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4வதாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் என்னன்னா, துரோகிகளாக கடைசி நாட்களில் இருப்பார்கள் என்று சொல்லி, இது மனுஷனுக்கு இருக்க வேண்டிய 15வது ஒரு குணமாக காணப்படுகிறது. இது கொடிய குணம், துரோகிகள். சோத்திரம் துரோகிகள் என்ன? சோத்திரம் நம்பினவர்களுக்கு சோத்திரம் நம்பிக்கை துரோகம் பண்ணுவது துரோகிகள் என்ற கணக்கிலே காணப்படும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நிறைய சோத்திரம் துரோகம் பண்ணுகிற கூட்டங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. எவ்வளோ சீட்டு நடத்துகிறாங்க, சீட்டு நடத்தி அதில் துரோகம் பண்ணிடுறாங்க. தனியார் கம்பெனியில் சோத்திரம் பணம் கட்டினா இவ்வளோ பணம் வரும்னு சொல்லி ஏமாற்றி துரோகம் பண்ணுறாங்க. இது ஆண்டவர் அருவருக்கிறதான ஒரு குணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 16வது வசனம் சொல்லுது, ஸ்தோத்திரம் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாஸ், துரோகியான யூதாஸ் காரியோத்து என்பவர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்களில் ஒருவன் யூதாஸ். இந்த யூதாஸ் மேலே தேவன் நம்பிக்கை வைத்திருந்தார். அதனாலே பணப்பையே சோத்திருந்த யூதாஸ் காரியத்தினிடத்தில் ஆண்டவர் கொடுத்திருந்தார். கடைசியாக அந்த பண ஆசை அவனுக்குள்ளே வந்ததுனால குற்றமற்ற இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? காட்டி கொடுத்துட்டான். காட்டி கொடுத்து துரோகம் பண்ணிட்டான். துரோகம் பண்ணி சோத்திரம் கடைசியில் ஆண்டவர் சோத்திரம் அவனுக்கு வைத்திருந்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, அதாவது சோத்திரம் மிகப்பெரிய ஒரு அப்போஸ்தல பட்டத்தை அவர் கடைசியில் என்ன பண்ணிட்டாரு? எழுந்து போயிட்டாரு. அதனால தான் நீதிமொழிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம் சொல்லுது, துன்மார்க்கரோ பூமியிலிருந்து அறுப்புண்டு போவார்கள், துரோகிகள் அதில் இராதபடிக்கு நிர்மூலமாவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கராவது பூமியிலிருந்து ஆண்டவர் அறுப்புண்டு போக பண்றார். ஆனால் துரோகிகள் அந்த சோத்திரம் தேசத்தில் இராதபடிக்கு கர்த்தர் நிர்மூலமாக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியில் இயேசுவுக்கு துரோகம் பண்ணின அந்த யூதாஸ் காரியத்து போய் நாண்டு கொண்டு அவர் மரித்து போனதை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, யாராவது உங்களை ஒருவர் நம்பிவிட்டால் நம்பிக்கை துரோகம் மாத்திரம் எந்த காலத்திலும் செய்யாதீர்கள். அது மிகப்பெரிய ஒரு தவறு. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் விலகி வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, கடைசி காலத்தில் துரோகிகள் கூட்டம் பெருகி கொண்டு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்குதப்பா. ஆண்டவரே, சோதரி பிஸ்னஸ் பண்ணுறதுலேயும் சகோதரர்களுக்குள்ள ஆண்டவரே துரோகம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த துரோகமானது எத்தனையோ பெண்களை கூட ஆண்டவரே சோதரம் ஆண்டவரை கெடுத்து துரோகம் பண்ணுகிறதையும், எத்தனையோ ஆண்களை சோதர துரோகம் பண்ணுகிறதையும், ஆண்டவரே சோதர பிஸ்னஸில் துரோகம் பண்ணுகிறதையும் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட குணம் இது பேய் குணம். ஆண்டவரே, இந்த குணத்திற்கு எந்த பிள்ளைகளை உடன்படாமல் இருக்க உதவி செய்யுங்க. தாழ்த்தி முட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ. நல்ல குணத்தை வளர்த்துக்குங்க. நல்லதை நினைங்க, நல்லதை சிந்திங்க, நல்லதை செய்யுங்க. எல்லாமே நன்மையாக உங்களுக்கு நடக்கும். ஆமேன்.